மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அழகி நமிதா மாரிமுத்து அவங்க வீட்டில் தான் இருக்கோம். ஸோ நமிதா மாரிமுத்து மேமை நம்ம ரொம்ப மாடர்னாக தான் பார்த்துருப்போம். ஸோ உள்ளே நுழையும் போதே பார்த்தா நம்ம தலைவர் விநாயகர் இருக்கார். அப்படியே நம்ம உள்ளே போய் கதவை தட்டி மேம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உள்ளே நுழையும் போதே ரொம்ப மங்களகரமாக கோலவெளி அம்மன் இருக்கிறாங்க. ஸோ உள்ளே மேம் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்காங்களா இல்லை அம்மன் மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஹாய் மேம், வெல்கம். வீட்டுக்கு வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. இந்த கதவை திறக்கும் போது அம்மன் இருக்கிறாங்க. ஸோ நீங்க ரொம்ப அம்மன் மாதிரி இருப்பீங்க. இல்ல ஷூட் போயிட்டு அப்படியே வீட்ல இருந்தேன். நீங்க வரேன்னு சொன்னீங்க, அப்படியே ரெடியா இருக்கேன். அம்மன் எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்மன் கோலவேலி அம்மன் மயிலாப்பூர்ல இருக்காங்க. ஓகே ஃபைன். நம்ம உள்ள போய் வீடை சுத்தி காமிக்கலாமா எல்லாருக்கும்? நேயர்களுக்கு கண்டிப்பா வாங்க. வரும்போது ரொம்ப பக்திகரமா விநாயகர் வரவேற்றாரு. அடுத்து வந்து கதவுல வந்து கோலவேலி அம்மன் வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள நுழையும் போது ஒரே பறவைகள்லாம் இருக்காங்க. ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க. இல்லை, எனக்கு காலை எழுந்திரிச்சோடனே லைக் வந்து இந்த பேர்ட்ஸ்க்கு இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு எல்லாம் ஃபுட் போடுறது வந்து சின்ன வயசுலேருந்து பழக்கம். ஸோ அதனால வந்து இந்த பின்ச்சர்ஸும் இந்த ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸும் நான் ரொம்ப வருஷமாக வளர்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இதோட பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து மார்னிங் வந்து ரொம்ப ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும். ஓகே. ஸோ இல்லை மேம், எங்களுக்கு ஒரு மாதிரி அதிசயமா இருக்கு. நாங்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தோம், சார் அவ்வளோ அப்படிப்பா அப்படியே எந்திரிப்பாங்க, அப்படியே மாடர்னாக இருப்பாங்க. உள்ளே வரும்போது ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு நாங்களாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் சில டைம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்டிருக்கணும்ல. சோ அதுல இருந்து வந்த விஷயம் இல்லை எல்லாமே. இல்ல எல்லாம் உள்ள பார்த்தா முட்டையெல்லாம் வச்சிருக்கு. ஆமாங்க, எல்லாமே குட்டி போட போகுதுங்க. முட்டை வந்து ஆப்பிரிக்கன் போர்டு 2 முட்டை வச்சிருக்கு. பிஞ்சஸ் வந்து நிறைய முட்டை வச்சிருக்கு. சோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும், கேர் பண்ணிட்டே இருக்கணும். யாரை பார்த்து இதெல்லாம் தோணுது இந்த மாதிரி இருக்கணும்? இல்ல சின்ன வயசுல இருந்து வீட்ல எங்க வீட்ல வந்து எங்க அப்பாவோட அண்ணா பெரியப்பா வந்து ஒரு பெட் லவர். சோ அதனால நான் நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு நான் வீட்டுல தனியா சின்ன வயசுல இருந்ததுனால சோ இந்த மாதிரி பெட்ஸ் தான் வந்து என்னோட கம்பெனியன். சோ அதனால பெட்ஸ் மேல ரொம்ப லவ் அப்பவே இருந்தது. ஓகே. சோ இத பாத்துக்கிறதுக்கே ஒரு 10 பேர் கொண்ட குழு போடணும் போல. ஜஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 15 minutes டைம் வந்தா போதும். அந்த மாதிரிலாம் 10 பேர் குழுலாம் தேவையில்லை. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்களுடைய டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு அப்போ 2 days ஒன்ஸ் ஃபுட் வாட்டர் மாத்தி மாத்தி வச்சா போதும். அவ்வளவுதான். எங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு வந்துட்டு உங்க கூட இருக்கவங்களை பத்திரமா பாத்துப்பீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். வாங்க மேம், இன்னும் ஆர்வமா இருக்கு. உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு முன்னாடி நானே வரேன். நுழையும் போதே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். ஸோ எல்லாருமே உங்ககிட்ட இந்த கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ உள்ள நுழையும் போது நிறைய பேர் இருந்தாங்க. எப்படி இவ்வளோ பெரிய குடும்பம், எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க? நீங்க பார்த்ததெல்லாம் கம்மி. ஆக்சுவலி எங்க கூட இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி என்னோட மெகந்தி, காயத்ரி, அனிஷான்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. வின்சி 4 பேர் தான் இருக்காங்க. பட் எனக்கு என்னுடைய பொண்ணுங்க, பேத்திங்க, கொல்லு பேத்திங்கன்னு ஒரு 150 பேர் மேலே இருக்கிறாங்க. எல்லாம் தனித்தனியாக சென்னையில் இருக்காங்க. ஸோ நான் வீட்டோட வெளியே வந்தப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அரவணைப்பு கிடைக்கல, எனக்கு ஒரு ஆதரவு கிடைக்கல. ஸோ அந்த வலி வேதனை மனசில் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆழமான பதிவாக மாறிடுச்சு. ஸோ என்ன மாதிரி திருநங்கைகள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரப்போ அவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாத நிலைமையில அவங்க யாராச்சும் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணாங்களா, இல்லை என்ன சார்ந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரைக்கும், அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடி கார்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரைக்கும்
வரைக்கும் அவங்களோட எஜுகேஷன் இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பரான ஒரு லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து சொல்லித்தர வரைக்கும் என் கூட இருப்பாங்க. சம்டைம்ஸ் அதுக்கப்புறம் 2 to 3 இயர்ஸில் வந்து தனியாக போயிடுவாங்க, அவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் என் கூட இருக்கிறவங்க வந்து எப்பயுமே சொல்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருக்க உறவுகள், அது ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி. லைக் வந்து அம்மா பாட்டி அந்த மாதிரி லைக் எங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறவங்க எல்லாமே அவங்க எல்லாமே. ஓகே. இல்லை மேம், எனக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம வீடாக இருந்தாவே ஒரு 4 ஃபேமிலி இருந்தால் தனித்தனியாக தான் சமைச்சு சாப்பிடுவோம். இங்கே பார்த்தா நீங்கள் ஒன்றா தான் இருக்கீங்க, ஒன்றா தான் சமைக்கிறீங்க, ஒன்றா தான் சாப்பிட்றீங்க. எப்படி அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் வருது? அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல விட வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த பெயின் பற்றி கண்டிப்பாகவே வந்து ஏன்னா வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வெளியே வரப்போ அவங்களோட ஃபேமிலி கண்டிப்பாக வந்து யாருமே காண்டாக்ட் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து முக்கியமான ஒரு சொத்தே வந்து ஒரு ரிலேஷன் தான் வாழ்க்கையில் வந்து. லைக் வந்து ஒரு ஃபேமிலியோட அம்மான்னு யாரை கூப்பிடுறது, அந்த பாக்கியம் திருப்பி காண்டவங்க கொடுக்குறேன், அதே மாதிரி அக்கான்னு கூப்பிட்ற பாக்கியம் திருப்பி கொடுக்குறேன், அவங்க கூட திருப்பி வாழ்ற பாக்கியம். பிகாஸ் அதெல்லாம் திருப்பி வாழ்க்கையில் கிடைக்காத விஷயமா இருந்தது எங்களுக்கு. ஸோ அதனால நாங்கள் எங்களுக்குள்ளேயே அந்த வந்து கடைசி வரைக்கும் நம்ம இப்படி இருக்கலாம். பிகாஸ் எங்களுக்குலாம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் யார் இருக்க போகிறாங்கன்னு ஒரு கேள்விக்குறி எப்பயுமே மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து இந்த பந்தத்தை நாங்கள் உருவாக்கிக்கிட்டோம். இல்லை, ஓகே மேம். எப்படி சொல்கிறதுனா, எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும். நம்மளே எல்லாருக்குமே இந்த கூட்டமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஆண்டவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்கீங்க, பொறாமையாக கூட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே சில பேர் வந்து நான் தனியாகவே இருக்கேன் அப்படின்னு தனியாக இருப்பாங்க. இங்கே சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க கூட வரமாட்டாங்க. இங்கே ஏதாவது ஒன்றுனா ஒரு குரல் கொடுத்தா அப்படியே எல்லாருமே ஓடி வராங்க. சொல்லுங்கள் மேம், அழகு போட்டி அப்படின்னு பார்த்தா நிறைய அழகு போட்டிக்கு போய் எங்கள் எல்லாருக்குமே வந்து நமிதாவை எப்படி தெரியும்னா வந்துட்டு ஒரு ஷோவில் வந்துட்டு ஒரு அழகான பொண்ணு டான்ஸ் ஆடிச்சுப்பா, யார் அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு செம்ம ஸ்க்ரோலில் போச்சு. அப்படி தான் வந்து நமிதா மாரிமுத்து தெரியும். எப்படி உங்களுக்கு அந்த டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஸோ அடுத்து நிறைய ஊர்கள், நிறைய வேர்ல்டு டூர், நிறைய போட்டிகள், அழகு போட்டின்னு எப்படி போகணும், அதிலெல்லாம் கலந்துக்கணும்னு தோணுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். பிகாஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே நீ வந்து டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுவேன். ஸோ எங்கள் அப்பா இந்த டான்ஸை வந்து நடிகர் சங்கம் கலா மாஸ்டர் சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் அப்பயே நடிக்கணும் ஆசை. அதே மாதிரி வந்து நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறப்ப ரொம்ப குண்டாக இருந்தேன். ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீ தயவு செஞ்சு ஏதாச்சும் நல்ல வேறு விஷயம் பண்ணுனாங்க. அப்போ வந்து கால் எடுத்து வச்சு தான் மாடலிங் எல்லாமே. அது ஆரம்பித்த விஷயம் என்னமோ தெரியல, எவ்வளோ தூரம் போக முடியுமோ மாடலிங்கில் அவ்வளோ தூரம் போயிட்டேன். இப்போ லாஸ்ட் 2024 மிஸ் யூனிவர்ஸ் வரைக்கும் ஜேர்னி கண்டினியூ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 2025 அப்பா மறைவுக்கு அப்புறம் நம்ம சவுத் குயின் ஆஃப் இந்தியா என்னோட ஷோன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு அது வந்து இவ்வளோ தூரம் வெற்றிகரமாக போய் இன்னைக்கு அதில் இருக்க வின்னர்ஸ் வந்து அமெரிக்கா வரைக்கும் போக போகிறாங்க. ஸோ மாடலிங்கில் என்ன ஜேர்னி வந்து நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் கடவுள். ஏன்னா வந்து இந்த என்னுடைய பிறப்பு இதுக்காக வந்து படைக்கப்பட்டதுன்னு உண்மையாகவே நான் உணர்ந்துட்டேன். லைக் வந்து மற்றவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு விஷயம் காட்டுறேன், இவ்வளோ விஷயம் நான் கொண்டு போகிறேன்னு ஆண்டவர் கொடுத்த பாக்கியமாக அந்த நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன். ஓகே. இல்லை, ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு உங்களோட குரல் இன்னுமே எங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்குது. நமிதா மாரிமுத்து ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொன்னது எங்களுக்கு இன்னும் நமிதா மாரிமுத்து தமிழ்நாடு அப்படின்னு ஒரு சத்தம். ஸோ அந்த இடத்துல கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் தான் சொல்லணும். ஸோ அதை கேட்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஆமாம், அது ரொம்ப நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு அக்கா நீங்கள் சொல்கிறப்ப வந்து அந்த உணர்வு நம்ம தமிழ் பொண்ணுடா, அந்த பொண்ணு போய் நிக்குது பாருடா, நம்ம தமிழ் பொண்ணுடா பாருடா, இவ்வளவு தூரம் போறாங்க அக்கா, நீங்க அந்த தமிழ்நாடுன்னு சொல்றப்ப அந்த உண்மையோட அக்ஷன் படத்துல நரம்பு இழுக்கிறதுனால நரம்பு இழுத்துக்குச்சுக்க எங்களுக்கு. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க, நம்ம மக்களுக்காக இன்னொரு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நமிதா மாரிமுத்து அந்த டயலாக். நமிதா மாரிமுத்து தமிழ்நாடு சொல்லும் போதே வந்துட்டு எப்படி சொல்றது, எங்களுக்கே புல்லரிக்குது. ரொம்ப எத்தனை தடவை கேட்டாலும், ஸோ ஒரு விஷயம் வந்து ஸ்க்ரோல் ஆகும்போது எத்தனை தடவை கேட்டாலும் நேரில் கேட்கும்போது கூட அப்படியே புல் அரிக்குது. நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் கூட இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு போய் நிறைய காம்படிஷனில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கீங்க. கீழே உட்காந்து என்கரேஜ் பண்ணுறதை பார்த்துருக்கோம். அவங்களோட ஒவ்வொரு விஷயமும், உன்னோட ட்ரெஸ் இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் ஸ்டேஜில் ஏற்றிருக்கீங்க? அந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் ஏற்றிட்டு இருக்கேன். ஏற்றினவங்களாம் இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சித்தாரான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேரளாவில் கோவிட் டைமில் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியா கிரவுண்ட் ஜெயிச்சா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அடிதாஸ்க்கு ஷோரூம் போனேன். அடிதாஸ் வந்து ஒரு ஷோரூமில் ஒரு பெரிய மாடலாக செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணேன். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் டாப் மாடலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்.
சிவன் கணேசன் என்னோட மாடல். மிஸ் டான்ஸ்டார் இந்தியா அவங்க. நான் ஸ்பெயின் போயிருந்ததுக்கப்புறம் சிவன் கணேசன் வந்து என்னோட மாடலை நான் ட்ரெயின் பண்ணி அவங்களை ஸ்பெயின் அனுப்புறதுக்கு வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்சரா, இப்போ பிக் பாஸ்ல இருக்க அப்சரா, அப்போ மெஹந்தி தேஷ்பாண்டி, மிஸ் குவாகம், அதுக்கப்புறம் திஷா, மிஸ் யூனிவர்ஸ் ட்ரான்ஸ், அதுக்கப்புறம் வந்து யுவன்யா, இப்போ லேட்டஸ்டாக யுவன்யா, இந்த மாதிரி நிறைய பேர் என்ன நாடி யார் வராங்களோ அவங்க மாடலிங் விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்சது மட்டும் இல்லை என்னோட நான் எப்படி அந்த இடத்துல இருக்குன்னு நினைப்போனோ அவங்களும் அதே மாதிரி நான் நடிக்க வைப்பேன். பிகாஸ் வந்து நான் ஸ்டைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா எதுவும் தானே பண்ண மாட்டேன். பிகாஸ் வந்து பர்ஃபெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த விஷயத்தில் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து இன்னைக்கு இதெல்லாம் நான் பண்ணுறது காரணம்னா இந்த விஷயம் யாருமே எனக்கு சொல்லித்தரல. நான் வந்து அந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ ஏங்குனேன், எவ்வளோ வந்து யாரையா கிடைக்க மாட்டாங்களான்னு இந்த எத்தனையோ நாள் வந்து மனசுக்குள்ளே அழுதுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து இன்னைக்கு மற்றவங்க சொல்லி தரதுக்கப்புறம் நினைக்கிறேன், லைக் இதுதான் வந்து ஆண்டவன் வந்து எனக்கு கொடுத்தது. எனக்கு தெரியாத விஷயத்த நான் கற்றுக்கிட்டு மற்றவங்க சொல்லித்தர விஷயம் வந்து லைக் ரொம்ப ஒரு வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பியூட்டிஃபுல்லான பிளெஸிங் நினைக்கிறேன். ஓகே, இல்லை இன்னொரு சீக்ரெட்டான விஷயம் கேட்க போகிறேன். எதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் அழகாகவே இருக்கீங்களே, என்ன ரகசியம்? இல்லை பொண்ணுங்களுக்கே போறாமையாக இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு வியந்து பார்க்குற ஆள்லாம் வந்து திருநங்கைகள் அப்படி தான் சொல்லணும். எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? அது வந்து காரணம் உண்மையாகவே வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போய் நினச்சிட்டு இருந்தாவே நம்மளுடைய வந்து இன்னர் பியூட்டி ரொம்ப அழகாகவே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து மிஸ் இன்டர்நேஷனல் தாய்லாந்துக்கு அப்புறம் வந்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா, அதுக்கப்புறம் இப்போ நம்ம சவுத் குயின் இந்தியா, இப்போ நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நிறையா வந்து என்னோட பிராண்ட்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் என்னோட ப்ராப்பரான வந்து டயட்லையும் என்னோட பியூட்டியும் நான் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால உங்களுக்கு சாப்பிடாம யாரும் உயிர் வாழ முடியாது. நல்லா சாப்பிட்றேங்க. எத்தனை தடவை சாப்பிடுவீங்க? ஒரு நாளைக்கு இப்போ ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். பேக் டு ஃபார்ம் மாதிரி வந்து பழையபடி என்னோட டயட் பிளானுக்கு போயிட்டேன். நான் இன்டர்மீடியட் டயட்டுக்கு போயிட்டேன் நான். ஓகே, தாங்க முடியுமா அந்த ஒரு வேளை சாப்பிடும்போது? இது அப்படிலாம் இல்லைங்க. இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் பார்க்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் பண்ணுறப்போ இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு டயட் இருக்க மாட்டேன். பிகாஸ் வந்து நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கனால எனக்கு இது பழகி போச்சு. அதோட சென்ஸோட வந்து ப்ராப்பரான வந்து ஃப்ரூட்ஸ், ப்ராப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ், ப்ராப்பரான கிரெயின்ஸ், அதுக்கப்புறம் ப்ராப்பரான வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து லைக் வந்து எனக்கு வந்து நிறைய டைமில் வந்து வேர்க்கடலை சாப்பிடுவேன், நிறைய டைம் வந்து எக்ஸ் சாப்பிடுவேன், நிறைய டைம் வந்து ஏதாச்சும் ரொம்ப பசிச்சுன்னா வந்து பன்னீர் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன். ஸோ வந்து ப்ராப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து ப்ராப்பரான மீல் ஒன்று எடுத்தாலும் அதில் வந்து கண்டிப்பாக சிக்கன் இருக்கும், எக் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், ப்ரான்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வச்சுப்பேன். ரைஸ் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போது ரைஸை தொடரதே இல்லை, கிளி கத்துது. ஸோ ஓகே மேம். ஸோ உங்களோட பியூட்டியை எப்படி வந்துட்டு நீங்கள் எவ்வளோ சீக்ரெட்டாக சொல்ல மாட்டாங்கப்பா, சீக்ரெட்டாக பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. ஸோ வந்துட்டு உங்ககிட்ட கேட்கக்கூடாது தான், அப்பா இருந்து இப்போ தான் உங்களை விட்டுட்டு போயிருக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் எங்களால் உங்களை பார்க்க முடியல. ஸோ நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. அப்பா தான் எனக்கு எல்லாமே, நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு அப்பா தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்க. அப்பா பற்றி சொல்லுங்க. அப்பா பற்றி சொன்னால் இன்றைக்கி அப்பாவை நான் நிற்கிறேன். நான் தான் அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் நான் இல்லை. அப்பா இல்லைன்னு சத்தியமாக வந்து நான் ஃபீல் பண்ண கண்டிப்பாக என்னால் அடுத்த விஷயம் கண்டிப்பாக என்னால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. எங்கள் கூட தான் இருந்துகிட்ருக்காரு, எங்கள் கூட தான் எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு வந்து ப்ராப்பராக கைட் பண்ணிகிட்ருக்காரு. இஸ் லைக் வந்து எனக்கு வாழ்க்கையில் வந்து அப்பா டீச்சர் மீ எவ்ரிதிங். லைக் வந்து கடைசி காலத்தில் கூட அப்பா வந்து ஒரு சொந்த பந்தம், லைஃப்பில் என்னென்ன ஒரு மனுஷனுக்கு முக்கியம், லைஃப்பில் வந்து அதுக்கு லாஸ்ட் வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு என்னென்ன முக்கியம் எல்லாமே எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து தான் போயிருக்காரு. லைக் வந்து எனக்கு அடுத்த ஜென்மம் வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து எனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இல்லை சொன்னால் வந்துட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க அப்பா மாதிரியே இருக்கு. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்கண்ணா. இல்லை நீங்கள் எங்கள் மம்மி நான் அவங்க அம்மா அப்பா மாதிரி தான் இருக்காங்க. அப்படி அப்பா ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு தான் சொல்லலாம். அப்பா மாதிரியே தான் இருக்கீங்க. ஸோ அப்பா இல்லாமல் அம்மா எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க? அது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிகாஸ் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பர்சன் வந்து அவங்க கூட ஒரு 35 இயர்ஸ் மேலே ட்ராவல் பண்ணி இன்னைக்கு இல்லைன்றப்போ நினைக்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப அது வந்து அவங்க எப்படி அவங்கள ஏற்றுக்கோங்கன்னு சொல்ல முடியல. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்துட்டுருக்கேன், மனப்பக்குவம் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கள கொஞ்சம் வந்து லைக் என் கூட வந்து ட்ராவல் பண்ண வச்சு அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம். பட் அம்மா வந்து ஷீ இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் கெட்டிங் ஸ்ட்ராங்.
ஓகே. ஸோ அப்பா வந்துட்டு உங்களை விட்டு போனதே இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண்ணாக மாற போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ கூட அப்பா சப்போர்ட் பண்ணாரு நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. எங்கள் அப்பா என்னை விட்டு போகல, எங்கள் அப்பா வந்துட்டு அப்போ எப்படி பார்த்தாரோ அதே போல தான் கடைசி வரைக்கும் பார்த்தாரு. ஃபேமிலியில் இருக்கவங்களாம் என்னை விட்டுட்டு தள்ளி போயிருக்கிறாங்க, எங்களை விட்டு போயிருக்காங்க, ஆனால் எங்கள் அப்பா என் கூடயே நின்னாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்பா கிட்ட என்னால் எங்கள் அப்பா சொன்ன இந்த வார்த்தை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது வார்த்தை இருக்கா? கடைசியாக சாப்பிட்றதுக்கு ஒரு 5 minutes பிஃபோர் சொன்னேன், லவ் யூமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஸோ பேசினாங்க உங்ககிட்ட? ஆமாம், பிகாஸ் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அன்றைக்கி வீடியோ கால் பண்ணி என் கூட பேசினார். 11:10 தான் அப்பா இறந்தார். 11 o'clock வரைக்கும் என் கூட பேசிட்டு இருந்தார். ஸோ அப்போ நான் ஊருக்கு போகிறேன், ஷூட் போகிறேன் பண்ண, லவ் யூமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்பாவா மாறி தான் நிற்கிறீங்க. ஸோ ஏன்னா கடைசி வந்துட்டு உங்ககிட்ட தான் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது. இது அப்பா என் கூட தான் இருக்காது, அவருடைய பரம்பரை மோதிரம் இது. எங்கள் தாத்தா, எங்கள் கொள்ளு தாத்தா, இப்போ எங்கள் அப்பா போட்டிருந்தா இப்போ நான் போட்டிருக்கேன். ஸோ இது எங்கள் அப்பா என் கூட எப்பயுமே தான் இருந்துட்டு இருக்கேன். என்னைக்கா சொல்லியிருக்கிறதா நீ பையனாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு? இல்லை, வந்து அப்படிலாம் சொன்னதில்லை. எங்கள் அப்பா வந்து லைக் வந்து அப்படியே இருந்தால் கூட ஒரு குழந்தை பெற்றுக்கிட்ட ஒரு டாக்டர், இன்ஜினியர். பிகாஸ் நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாமே டாக்டர்ஸ். ஸோ என்ன சொல்லாருன்னா, நீ அப்படி இருந்திருந்தா கூட வந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க மாட்டேன். இன்னைக்கு இவ்வளோ இது மாறினதுக்கும் ஆண்டவன் வந்து உன்னை ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண வச்சிருக்கேன். பிகாஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய வரலாறு கிரியேட் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயத்தில் வந்து ஃபஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மன் என்னை பற்றி ஒரு புக்கு இருக்குது, மூவி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் ஆகட்டும், மிஸ் யூனிவர்ஸ் ஆகட்டும், ஸ்பெயின் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நான் தான் போய் எல்லாத்தையுமே வந்து அந்த வலியை காட்டினேன் எல்லாத்துக்குமே. ஸோ அப்பா வந்து அதெல்லாம் நினைக்கிறப்ப அப்பா வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் வந்து ஆரம்பத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ இன்றைக்கி அதெல்லாம் ஒரு தொழில் கூட கஷ்டம் இல்லை, எங்களுக்கு வந்து அது சந்தோஷமாக இருக்குது. இந்த வரம் வந்து திருப்பி யாருக்கும் ஆண்டவன் கொடுக்க மாட்டான். எங்கள் அம்மா வந்து லைக் வந்து ஒரு திருநங்கையாக ஒரு குழந்தை பிறக்கணும்னா அது வந்து சாபக்கேடு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நான் அப்படி நினைக்கல, எங்களோட குலதெய்வமே நீ பறந்துருக்கேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ நமிதா மாரிமுத்து அப்படின்னானே பா ஒரு கை பார்த்துடலாம், அப்படிதான் எங்கே பார்த்தாலும் நமிதா மாரிமுத்து வராங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக தான் இருக்கும். யாருக்குமே பயப்படாத ஒரு பொண்ணு அப்படின்னு தான் சொல்லலாம். எவ்வளோ பேர் இருந்தாலும் அது தனியாக தெரியுவீங்க. அந்த 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 இதை எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? எங்கே யாரை பார்த்ததை கற்றுக்கிட்டு வரல? எங்கள் வீட்லேயே என்ன உருவாக்கிட்டாங்க. அதான் நான் சொல்லியிருப்பேன், பிக் பாஸ்லேயே சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசுலேயே வந்து என்ன வலி கொடுத்து ஒரு சிற்பம் செதுக்கிட்டாங்க என் வீட்லேயே. எவ்வளோ வலி அந்த சின்ன வயசில் வந்து வலிங்கள்லாம் தாங்க முடியாது, அந்த வலியெல்லாம் அப்பயே நான் பார்த்துட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்தனால அதெல்லாம் பிரேக் பண்ணி தான் நான் அங்கேருந்து நான் வெளியே வந்தேன். ஸோ அதனாலே ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக என்ன நான் பில்ட் பண்ணி தான் வெளியே வந்தேன். நெருப்புன்னு சொல்லலாமா நமிதா? நெருப்புலாம் சொல்லாதீங்க, நீங்கள் வேற வந்து எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற விஷயம். இப்போ உங்களே ஒரு 4 வாட்டி ஒருத்தவங்க அரைஞ்சாங்கன்னா உங்களுக்கு கண்ணோ பழுத்து அது வந்து மறுத்து போயிடும். ஸோ அது வந்து அதை அரைஞ்சாங்கன்னா இல்லை அரைக்க மாட்டாங்க. அது வந்து அரைகிறப்ப உங்களுக்கு நார்மலாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அந்த மாதிரி தான் லைஃப். ஓகே. நீங்கள் என்னதான் சாதிச்சிருந்தாலும் நிறைய இடத்துல ஏதாவது உங்களை வந்து சீண்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவுமே இல்லைடா லைஃப்பில். நான் உண்மையாக சொல்லவா, நான் வந்து லைஃப்பில் வந்து ஆண்டவனுக்கு டெய்லி வந்து காலை எழுந்திரிச்சோன்னே பிளஸ் எனக்கு இன்னைக்கு நாளுக்கு வந்து பெஸ்ட்டு நல்லா அமைச்சு கொடுங்க ஆண்டவனே. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வாழ்க்கையில் வந்து என்னோட கீழே இருக்கவங்க மத்தியில் என்னை வந்து ஒரு படி மேலே வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஸோ நான் இது கிடைக்கல அது கிடைக்கல, பட் வந்து நான் வந்து லைஃப்பில் ஃபீல் பண்ண மாட்டேன். அது கண்டிப்பாக கிடைக்கும்னு வெயிட் பண்ணுவேன். ஓகே. கண்டிப்பாக அதுக்கான டைம் ஆண்டவன் கொடுப்பாங்க. லைக் அந்த டைமில் வந்து அது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ மேபி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை நமக்கு அது கிடைக்கல, நம்மளை யாராவது நெக்லெக்ட் பண்ணி போனால் கூட கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து பேசுவாங்க. லைக் வந்து ஒரு ஒர்க் ஆகட்டும், இல்லாட்டியும் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் நெக்லெக்ட், பட் அது அந்த மாதிரி விஷயத்தில் கூட நம்மளுக்கு இப்போ அந்த டைம் இல்லைன்னு நினச்சிப்பேன். அவ்வளோதான். மேம் இந்த கேள்வி கேட்கலாமா கூடாதான் எனக்கு தெரியல. லவ் பண்ணியிருக்கேன் உங்கள் லைஃப், உங்கள் வாழ்க்கையில் காதல் இல்லை? காதலுக்குன்றது நமிதா வந்து காதல் பார்த்தேன். உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ தெரிஞ்சிருக்கும். பேர்ட்ஸ், லவ், டாக்ஸ், என்னோட ப்ரொஃபஷன், என்னை சுற்றி இருக்க பீப்புள், லவ். நான் என்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் வந்து எனக்கு ஒன்று நிறையா விஷயம் வாழ்க்கையில் பண்ணணும் ஆசை. அது கூடிய சீக்கிரம் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது. சரி, நீங்க லவ் பண்ணல, உங்களை தேடி நிறைய பேர் வந்து அது வாழ்க்கையில டெய்லி தான் வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம டைம் கொடுக்க முடியுமா சொல்லுங்க? என்ன சொல்லுவீங்க அந்த மாதிரி? இல்லைங்க, அது ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து உண்மையாவே சொல்ல போனா வந்து எனக்கு இருக்க வேலைக்கு அதுக்கெல்லாம் வந்து நான் யோசிக்கிற டைம் இப்போ எதுவுமே அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. அது இல்லாமல் வந்து சின்ன வயசுலேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்ட் பண்ணி ஒர்க் பண்ணி போயிட்டே இருந்தனால வந்து அதுக்கான சுச்சுவேஷன் எதுவுமே இல்லை. பிகாஸ் வந்து என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே வந்து சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு நேரமும் ஓடிட்டே இருக்கணும் ஒரு பின்னாடி. லைக் வந்து ஒரு 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 விஷயத்த வந்து
எய்ம் பண்ணி அந்த எய்ம் கிட்ட போகணும்னு நினச்சிட்டு டெஸ்டினி கிட்ட போகணும் தான் நினச்சிட்டு இருப்பேன். ஸோ அந்த டெஸ்டினி கிட்ட போகணும்னு நினச்சப்ப வாழ்க்கையில் போய் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா போய் நான் நமிதா மாரிமுத்து இருந்திருக்க முடியாது. கண்டிப்பாக. இன்னொரு விஷயமும் என்னென்னா வந்துட்டு எங்கே போனாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கவங்க சரி போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு ரொம்ப செலக்ட் பண்ணி ஓகேப்பா இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க பார்க்குறதுக்குனே ஒரு டீம் வந்து உட்காந்துருப்பாங்க. லைக் அந்த மாதிரியும் போடுறீங்க, அது எப்படி மேம்? அதுக்காக தான் நேர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். நான் நமிஸ் பொட்டிக் சீக்கிரமாக நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பெரிய ஒரு பிரம்மாண்டமான பொட்டிக் ஷோரூம் நமிஸ் பொட்டிக் ஓப்பன் பண்ண போகிறேன். அது ஆல்ரெடி வந்து நமிஸ் சவுத் இந்தியாவில் லான்ச்சும் பண்ணிட்டேன். இப்போ ஆன்லைனில் வந்து அதுக்கான இன்ஸ்டாவில் ப்ரொஃபைல் இருக்குது. அது வந்து இப்போதைக்கு என்னோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும். ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் பண்ண ஆசைப்படுறோம் எங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமிஸ் பொட்டிக் ஓப்பன் ஆக போகுது. என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நான் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பண்ணுவேன். லைக் வந்து ஸ்கெட்ச் பண்ணுவேன், கலர் காம்பினேஷன் பண்ணுவேன், அதை இமேஜின் பண்ணி பார்ப்பேன் நான் இப்படி தான் இருக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து ட்ரெஸ் போடணும்னா நீங்களே வந்துட்டு அதை இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், பெர்ஃபெக்ஷனாக வந்து ட்ரா பண்ணி கொடுத்துருவீங்க. எனக்கு சின்ன வயசு நிறைய பாபி டால்ஸ் பிடிக்கும். எங்கள் அம்மாவை கேட்டிங்கன்னா வீட்டில் சொல்லுவாங்க. நான் ஒரு சின்ன வயசில் என் வீட்டில் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ 25-30 பாபி டால் வாங்கி வச்சு. இல்லை இப்பயே இருக்கு 25-30 பாபி டால் இருக்கு. ஸோ அதுங்களுக்குலாம் நான் வந்து அந்த குட்டி குட்டி துணியில் வந்து கலர்ஸ் காம்பினேஷன் கட் பண்ணி ட்ரெஸ் பண்ணுறது, ஹேர் ஸ்டைல் பண்ணுறது நான் அப்பயே பண்ணுவேன் வீட்டில். ஸோ எனக்கு அதில் அப்போலேருந்து ட்ரெஸ்ஸிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டம் எனக்கு. மேம் யாருடா இந்த தேவசேனா, யார் இந்த தேவசேனா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு போட்டோ இருக்கு. வந்ததுலேருந்து எங்க எல்லாரோட கண்ணுமே இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அவார்ட் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 அவார்டு வாங்கியிருக்கு இன்டர்நேஷனல் லெவல். ஆமா போட்டோ. இந்த போட்டோ வந்து ஆக்சுவலி அவார்ட் ஃபங்க்ஷன் அமைச்ச போட்டோ. இது வந்து இதே ஒரு தீபாவளி டைம்ல வந்து நம்ம ரோலிங் ஸ்டார் அரவிந்த் சொல்லிட்டு அவர் எடுத்த போட்டோ மறக்கவே முடியாது. இட்ஸ் லைக் நீங்க தேவசேனா சொன்னீங்க, நிறைய பேர் வந்து அனுஷ்கா மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல இல்ல ரொம்ப ரொம்ப என்ன ட்ரெடிஷ்னலா ஒரு அம்மன் கிட்ட போட்டா சொன்ன மாதிரியே சூப்பரா இருக்கு இந்த போட்டோ. எப்படி சொல்றது எனக்கு வர்ணிக்க தெரியல. அவங்க இடத்துல இருந்து எனக்கு வர்ணிக்க தெரியல. ஆனா சமயம் வேற மாதிரி இருக்கு. சோ அப்படியே அந்த பக்கம் தான வந்து நான் அவன் இல்லை அப்படிங்கிற ரொம்ப மாடலா ஒரு போட்டோ இருக்கு. சோ இந்த போட்டோ இது வந்து நான் ஸ்பெயின் போறப்ப எனக்கு கிரவுண்ட் ஷூட் பண்ண போட்டோ. இது 2020ல எடுத்தது. ஆமா 2020ல எடுத்ததோட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். வருஷத்துக்கு வீடு ஃபுல்லா என்ன போட்டோஸ் இருக்கும் இல்லையா, வீடு ஃபுல்லா கிரவுனா இருக்குப்பா. என்னன்னே தெரியல, எத்தனை கிரவுன் இருக்கு பாருங்க. ஏங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்க கிரவுனா தெரியும், பட் இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு கஷ்டம், எவ்வளவு ஒரு உழைப்பு தெரியுமா? ஒவ்வொரு கிரவுன் பின்னாடியும் என்னோட தூக்கம் இல்லாத தூக்கம், நான் சாப்பிடாத சாப்பாடு, நான் ஹீல்ஸ் போட்ட என் கால் வலிச்சு வலி எல்லாமே இருக்கு. ஏதாவது ஒரு கிரவுன் எடுத்து உங்க தலையில வச்சு காமிங்க. நீங்க வேற இது இது வந்து என்னோட மிஸ் இன்டர்நேஷனல் குயின் கிரவுன். இது கிரவுன் பச்சோங்க பக்கத்துல நிக்கிறேப்பா. இது மிஸ் இன்டர்நேஷனல் குயின் கிரவுன். இது சோ வீடு ஃபுல்லா கிரவுன் மேம். சோ இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது. இது வந்து 2018-19 எடுத்த போட்டோ. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான போட்டோ. இந்த ரொம்ப இது அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான போட்டோகிராஃபர். இல்ல நாங்க சோஷியல் மீடியால நிறைய பாத்துறோம் இந்த போட்டோவை. சோ சொல்லுங்க அந்த போட்டோ பத்தி. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா வந்து நம்ம வேவிம் ஸ்டுடியோல வந்து இவர் எடுத்து கொடுத்தாரு. அவர் பேர் வெங்கட்ராமன் இல்ல, சாரி ஐயோ நல்ல பேர் போட்டோகிராஃபர் மறந்துட்டு. அவர் எடுத்து கொடுத்தாரு. போட்டோகிராஃபர் பேரை மறந்துட்டாங்க. போட்டோகிராஃபர் 10 வருஷங்க. இது வரைக்கும் ஒரு 20,000 30,000 40,000 போட்டோகிராஃபர்ஸ் கூட புக் பண்ணிருப்பாங்க. சோ பட் இது ஸ்பெஷல் தான். பட் டப்பன் நேம் மறந்துட்டேன், சாரி. மன்னிச்சு கேமராமேன் மன்னிச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ சுத்தி போட்டோஸ் கிரவுன்ஸ், இந்த கிரவுன் பின்னாடி உங்க உழைப்பு அப்படியே தெளிவா தெரியுது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கிரவுன்ஸ் வாங்கணும் மேம். நான் வாங்கினதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் ட்ரெயின் பண்றவங்க வாங்கணும்.